வணக்கம் நேயர்களே, அச்சம் அஸ்லம் நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மற்றற்ற மகிழ்ச்சி. ஒவ்வொரு நாளும் நாளிதழ்கள் இடம்பெறக்கூடிய பிரதான செய்திகளை ஆராய்வது இந்நிகழ்ச்சி நோக்கம். அந்த வகையில் இன்று வந்திருக்கக்கூடிய சிறப்பு விருந்தினர் திரு ஆர்.கே. ராதாகிருஷ்ணன் அவர்கள், மூத்த பத்திரிகையாளர். வணக்கம். வணக்கம். இன்றைய சுவாரஸ்யமான நிகழ்வுகள் பார்க்கும்போது முதல் பிரதானமாக இடம்பெறுவது காங்கிரஸினுடைய தேர்தல் அறிக்கை தான் சார். வழக்கமாக பார்த்தீங்கன்னா இந்த நியாய் திட்டத்தின் கீழே கிட்டத்தட்ட 72,000 வருடாந்திரம் கிட்டத்தட்ட 20% மக்கள் பயனடைவாங்க அப்படின்னு ஒரு பக்கம். அடுத்து பார்த்தீங்கன்னா நீட் தேர்வு ரத்து செய்யப்படும் அப்படிங்கிற அந்த அறிக்கையும் படிக்கும்போது இந்த நீட் தேர்வு அப்படிங்கிறது தமிழகத்தில் நுழைவதற்கான காரணமே அவங்க தானேங்கிற ஒரு நோக்கமும் இருக்கே சார். ஆமாம், நிச்சயமாக. அதாவது காங்கிரஸ் கட்சியினுடைய ஸ்கீம் தான். அதாவது பாஜக என்ன செய்யுதுன்னா, காங்கிரஸ் கட்சியினுடைய அத்தனை ஸ்கீம்ஸையும் செயல்படுத்தி கொண்டு வருகிறது. காங்கிரஸ் கட்சியுடைய நோக்கம் அது சுதந்திரத்துக்கு பிறகு இருந்து அந்த டைமில் கம்ப்ளீட்டாக பார்த்தீங்கன்னா எப்படியெல்லாம் மாநிலங்களுடைய அதிகாரங்களை மத்திக்கு கொண்டு போகலாங்கிறது தான். அது இது எஜுகேஷன் ஸ்டேட் லிஸ்ட் எடுத்து கன்கரண்ட் லிஸ்ட்டில் மாற்றி அதுக்கப்புறம் சென்ட்ரல் லிஸ்ட்டு மட்டும் கொண்டு வரக்குள்ள ஆனால் அந்த ஆயத்த பணிகளெல்லாம் செய்து வந்தார்கள். இது மாதிரி பல விஷயங்களில் ஸ்டேட்டிலிருந்து எடுத்து அதை சென்டருக்கு கொண்டு போகிறதுக்கான எல்லா வேலைகளும் பார்த்து கொண்டு வந்தார்கள். ஆனால் இப்போ ராகுல் காந்தியினுடைய காங்கிரஸ் என்பது இந்திரா காந்தியினுடைய காங்கிரஸ் கிடையாது, ராஜீவ் காந்தியினுடைய காங்கிரஸ் கிடையாது என்ற அந்த நிதர்சனம் நாம் ஒத்துக்கொள்ளத்தான் வேணும். அந்த ஒரு இதிலிருந்து பார்த்தோம். ஆனால் அதிலிருந்து தான் நாம் இப்போ அவர்கள் என்னென்ன தவறுகள் செய்தார்களோ அந்த தவறுகளை எல்லாம் அவர்கள் சரி செய்யக்கூடிய ஒரு முயற்சியாகத்தான் நான் இதை பார்க்கிறேன். அப்போ இது இப்போ நீட்டு தமிழகத்துக்கு விலக்களிக்க போகிறோம் அப்படின்ற அந்த கருத்தானாலும் சரி, இல்லை நீட்டு பேன் பண்ண போகிறோம் வேண்டாம் என்ற அந்த கருத்தானாலும் சரி, அது நிச்சயமாக தமிழகத்தில் பெரிய வரவேற்பை தரும் என்று நான் கருதுகிறேன். இதற்கு நிகராக ஒரு ஏதாச்சும் ஒரு ப்ராமிஸ் வாக்குறுதியை பாஜகனால் கொடுக்க முடியுமென்னு பார்த்தா நிச்சயமாக கிடையாது. அவர்களுடைய அமைச்சர்களே இங்கே பல முறை கூட்டிகிட்டு போனாங்க, நீட்டுக்கு தமிழகத்தில் விலக்கு கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நீட் வர்றதுக்கு முன்னாடி சொல்லிட்டு போனாங்க. அதன் பிறகு நாங்கள் சொல்லவே இல்லை, அப்படியெல்லாம் சொல்லவே இல்லை, சுப்ரீம் கோர்ட் சொல்லிருச்சு, இப்படின்னெல்லாம் பல வாதங்களை முன்வைத்தார்கள். ஆனால் இதெல்லாம் போங்கு வாதங்கள் நம்ம தமிழர்களுக்கு தெரியும். ஏனென்றால் காவேரி பிரச்சனைகள் சுப்ரீம் கோர்ட் தீர்வு கொடுத்து கூட தண்ணி இங்கே வரல. அந்த மாதிரி எவ்வளவோ பிரச்சனைகளில் சுப்ரீம் கோர்ட்டுக்கு தீர்வுக்கு பிறகு கூட ஒரு மத்திய அரசாங்கமோ மாநில அரசாங்கமோ அதை செவிசாய்க்காமல் எல்லாமே கண்டுகொள்ளாமல் இருந்த பல காலங்களும் இருக்கிறது. அப்போ இதுக்கு மட்டும் நீட்டுக்கு மட்டும் ஒரு சுப்ரீம் கோர்ட்டை காமிச்சிட்டு ஏதோ சுப்ரீம் கோர்ட்டை மட்டும் ஒரு கல்பிரிட்டாக நிறுத்தி போட்டு நாங்கள் என்ன செய்ய முடியும் நாங்கள் என்ன செய்ய முடியும்னு கேட்டுக்கொண்டே இருந்தார்கள். அதற்கு ஒரு தீர்வாக வந்திருக்கிறது நிச்சயமாக தமிழக மக்கள் வரவேற்பார்கள் என்று நான் கருதுகிறேன். காங்கிரஸ் அறிக்கையில் எனக்கு குறிப்பாக 3 பிரச்சனைகள் இருக்கிறது. ஒன்று 15ஆம் நிதிக்குழுவினுடைய அந்த பரிந்துரைகளை நாங்கள் அக்செப்ட் செய்வோம் என்று சொல்லியிருக்கார்கள். அதற்கு தமிழகம் மாதிரியான தமிழகம், கேரளம், கர்நாடகா மாதிரியான ஸ்டேட்ஸுக்கு பெரும் பிரச்சனை வரும். ஏனென்றால் அவர்களுடைய பேசிஸ் எந்த இதிலிருந்து அந்த பேஸ் லைன் என்னன்னு பார்த்தீங்கன்னா 2011 சென்சஸ். அந்த 2011 சென்சஸை பார்த்தீங்கன்னா நம்மளுடைய வளர்ச்சி எவ்வளவோ அதிகரித்துள்ளது. அதனால் நமக்கு வருகின்ற ஃபைனான்ஸ் இருக்கு இல்லையா, நமக்கு சென்ட்ரலில் வருகின்ற கிராண்ட்ஸ் இல்லையா, அது எவ்வளவோ கம்மியாகிவிடும். இது திமுகவும் பல கட்சிகளும் எழுப்பியுள்ளது இந்த பிரச்சனையை பற்றி. அதன் பிறகு கூட மத்திய அரசு ஒரு விளக்கம் அளிக்கிறது, இல்லை 2011 தான் பேஸாக இருக்கும் அப்படின்னு ஒரு விளக்கம் அளிக்கிறார்கள். அப்போ இவங்க இது இம்ப்ளிமெண்ட் செய்தால் தமிழகத்தை நிச்சயமாக கடுமையாக பாதிக்கும் என்று நான் கருதுகிறேன். அது மாதிரியான பிரச்சனைகள் நம்ம சந்திக்க நேரிடும் சார். அதனால் இல்லை, இது முக்கியமாக தமிழகத்தினுடைய வளர்ச்சின்னு பார்த்தீங்கன்னா நாம் ஒரு இடத்துல இருக்கோம். பீகாரை வச்சு நம்ம கம்பேர் பண்ண முடியாது. பீகார் எங்கேயோ கீழே இருக்குது, ஜார்க்கண்ட் எங்கேயோ கீழே இருக்குது, உத்தராகண்ட் கீழே இருக்குது, உத்தரப்பிரதேஷ் கீழே இருக்குது. அப்போ இதனால் அவங்களுக்கு அதிகமாக ஃபண்டு கொடுப்பாங்களாமா, அவங்கள வளர்த்திட்டு வரணும்னு. நம்மளுடைய பிரச்சனையே நம்ம இந்த லெவல் ஆஃப் டெவலப்மெண்ட் இருக்கு இல்லையா, இதை மெயின்டைன் பண்ணுறதுக்கும் இதிலிருந்து அடுத்தபடி எடுத்து வைக்கிறதுக்கும் எவ்வளோ அதிகமாக நம்மளுக்கு ஃபண்ட்ஸ் தேவைப்படுகிறது. அது இப்போ கீழே இருந்து ஒருத்தரை ஒரு 1ஆம் கிளாஸ் படிக்கிற ஒரு ஸ்கூலில் கொண்டு போய் சேர்க்கறதும் ஒரு பையனை ஸ்கூல்ல இருந்து காலேஜ் கொண்டு போய் சேர்க்கறதுக்குள்ள வித்தியாசம் இருக்கு இல்லையா, அதுக்கான ஃபண்ட் வித்தியாசம் இருக்கு இல்லையா. ஏறத்தால் அது மாதிரி இது ஒரு உதாரணமாக சொல்கிறேன். அப்போ அந்த அளவுக்கு நமக்கு ஃபண்டு அதிகரித்து தேவைப்படுகிறது. ஏனென்றால் இந்த லெவல் ஆஃப் டெவலப்மெண்ட்லேருந்து இன்னும் மேலே போக வேண்டும், ஒரு படி மேலே போக வேண்டும் என்றால் நிச்சயமாக அந்த அளவுக்கு நமக்கு மானியம் தேவை, இல்லை என்றால் ஃபண்ட்ஸ் தேவை. அது மத்திய அரசு கொடுக்காது இந்த ஸ்கீமில். அடுத்த பிரச்சனை என்னவென்றால் இப்போ பாக்கி இருக்கிற இந்த பெட்ரோல், டீசல், அப்புறம் அதே மாதிரி மது, இதே 3 கொண்டு ஜிஎஸ்டியில் கொண்டு வந்துடுறாங்களாமா. நமக்கு இருக்கிறதே அந்த 3 தான் இப்போ ஸ்டேட்டில் இருக்குது. பாக்கி எல்லாம் ஜிஎஸ்டிக்குள்ளே வந்துருச்சு. பாக்கி எல்லாம் மத்திய அரசு காசு கொடுத்தா தான் நம்ம கையிலுக்கு வரும் என்ற ஒரு நிலை இருக்கிறது. அப்போது இது கூட அங்கே போய்விட்டா அப்போ நாம் தினமும் போயிட்டு ஏதோ நார்த் பிளாக்ல போய் ஏதோ பிச்சை எடுக்கிற மாதிரி நின்றுட்டு இருக்கணும். இது நிச்சயமாக ஏற்றுக்கொள்ள முடியாது. ஏனென்றால் முடிஞ்ச அளவுக்கு ஜிஎஸ்டி என்கிறது அந்த கவுன்சில் தான் பரிமாற வேண்டும். அந்த கவுன்சில் தான் எல்லாருக்கும் காசு கொடுக்க வேண்டும் ஒரு நிலை இருக்கிறது. அது கொண்டு வர
வேண்டும் மறுபடியும். ஏதோ மத்திய அரசாங்கம் கொடுக்குற மாதிரியும், அது ஓ பன்னீர்செல்வம் கூட அசெம்பிளியில் சொன்னார், இந்த மாதிரி மத்திய அரசாங்கம் எங்களுக்கு கொடுக்கவில்லை, 60,000 கோடி எங்களுக்கு கொடுக்கவில்லை என்ற ஒரு குற்றச்சாட்டை கூட வைக்கிறாரு. அப்போ அது உண்மையாக இருந்தால் மத்திய அரசாங்கத்திடம் நாம் கையேந்தி நிற்க வேண்டிய அந்த சூழ்நிலை வரும். அது நிச்சயமாக ஒத்துக்கொள்ள முடியாது. அடுத்ததாக பாஜக என்டிஏ டைமில் இருக்கின்ற அனைத்து ப்ராஜெக்ட்ஸையும் நாங்கள் வந்து இது பார்க்க போகிறோம், எல்லாம் இன்வெஸ்டிகேட் பண்ண போகிறோன்ட்டு, இது வந்து நிச்சயமாக ஒரு அரசியல் காழ்ப்புணர்ச்சியுடன் செய்கிறதா. நிச்சயமாக பல ஸ்கீம்ஸ் இருக்கிறத இன்வெஸ்டிகேட் செய்யணும். ஏன் திடீரென்று ஏர்போர்ட்ஸ் வந்து 6 ஏர்போர்ட்ஸ் ப்ரைவேட்டைஸ் பண்ணாங்க, டிசம்பரில் டெண்டர் வருது, ஜனவரியில் கொடுத்தாங்க. அப்போ அந்த மாதிரியான ஸ்கீம்ஸ், பிளாஸ்டிக் பேனில் வந்து பிளாஸ்டிக் பேனுக்கு பிறகு எந்தெந்த கம்பெனிகளுக்கு வந்து நீங்கள் வந்து சைனாவில் இருந்து அந்த ரா மெட்டீரியல்ஸ் கொடுத்தீங்க, அது என்ன இது, அதானிக்கு ஏதோ ஒரு பெரிய கார்டு பதிச்சு கொடுத்துருக்காங்கன்னு சொல்கிறாங்க, அது என்னது, இந்த மாதிரியான பல ஸ்கீம்ஸ் இருக்குது. இதெல்லாம் இன்வெஸ்டிகேட் செய்ய வேண்டும். ரஃபேல் ஊழல் இருக்குது, அது நிச்சயமாக இன்வெஸ்டிகேட் செய்ய வேண்டும். இந்த மாதிரியான பிரச்சனைகள் இருக்கிறது. இதை மட்டும் செய்ய வேண்டுமே தவிர எல்லா ஸ்கீமையும் ஒட்டுமொத்தமாக நாங்கள் வந்து சரி செய்ய போகிறோம், இல்லைன்னா அது எல்லாம் வந்து உளவு பார்க்க போகிறோம்னு சொன்னால் நிச்சயமாக அது ஒரு பிரச்சனையில் தான் முடியும். ஏனென்றால் உங்களுடைய டைம் வந்து அதிலேயே கடந்து விடும். வேற இருக்கிற ஸ்கீம்ஸுக்கு உங்களுக்கு டைம் இருக்காது என்ற ஒரு பிரச்சனை இருக்குது. நிச்சயமாக சார். ஆனால் பெட்ரோல் டீசல் பொறுத்த வரைக்கும் ஜிஎஸ்டியில் வரும்போது தான் பெட்ரோல் டீசலுடைய விலை குறைக்கப்படும்ங்கிற எதிர்பார்ப்புகள் எல்லார் மத்தியிலும் இருக்கே சார். நிச்சயமா அது குறைக்கப்படும். ஆனால் இதுதான் ஒரு பெரிய பாரடாக்ஸாக இருக்குது. அதாவது மாநில அரசாங்கங்கள் வந்து எவ்வளவோ மக்களுடைய சுமைக்கு மேலாக எவ்வளவோ வந்து ரூபாய் 28 ரூபாயோ 30 ரூபாயோ வந்து டேக்ஸ் விதிக்கிறார்கள். இதுதான் ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்குது. மக்களுக்கு இது சாதகமாக இருக்கும் என்ற ஒரு கருத்து இருக்கிறது. அது நிச்சயமாக ஒத்துக்கொள்ள வேண்டியதுதான். ஆனால் இப்போ மாநிலங்களுடைய அந்த உரிமைகள் பறிக்கப்படுகிறது. அந்த உரிமைகளை எப்படி நீங்கள் வந்து நிலைநாட்ட போறீங்கன்ற கேள்வி தான் இருக்கிறது. அப்போ அதற்கு இதுவும் எடுத்து விட்டால் மக்களுடைய ஒரு டிமாண்ட் இருந்தால் கூட அப்புறம் மாநில அரசாங்கத்தினுடைய தேவையே கிடையாது. அவங்களே வந்து நேராக பார்த்து, இப்போது முன்னாடி இருந்த காங்கிரஸ் அரசாங்கம் மன்மோகன் சிங் டைமில் வந்து மணிசங்கர் ஐயர் வந்து பஞ்சாயத்து ராஜுக்கு அமைச்சராக இருக்கிறாரு. அப்போ அவர் என்ன செய்கிறார், இந்த பஞ்சாயத்து ராஜுக்கு எல்லாம் சேர்ந்து ஒரு கூட்டம் வந்து டெல்லியில் நடத்துகிறாரு. டைரெக்டாக வந்து பஞ்சாயத்து ராஜ் அந்த அமைப்புகளுக்கு எழுதுறாரு, இந்த ஊராட்சி அமைப்புகளுக்கு எழுதுறாரு. அதை வந்து கலைஞரும் அந்த டைமில் இருந்த ரூரல் டெவலப்மெண்ட் செக்ரட்டரி அசோக் வர்தன் ஷெட்டியும் இது தவறு, நீங்கள் வந்து மாநிலங்களுக்கு தான் எழுத வேண்டும், மாநிலங்களுக்கு தான் அனுப்பி வைக்க வேண்டும் என்ற ஒரு கருத்தை வெளியிடுகிறார்கள். அதன் பிறகு அந்த கூட்டமே நடக்கலை. அப்போது இப்போ இது ஃபண்ட்ஸ் எல்லாம் வந்து மத்தியில் போய்விட்டால் அப்புறம் மாநில அரசாங்கங்கள் ஏதோ ஒரு போஸ்ட் ஆஃபீஸ் மாதிரி ஃபங்க்ஷன் செய்யவிடும். அது ஒரு பெரும் பிரச்சனையாக நான் பார்க்கிறேன். அதே மாதிரி இப்போ இந்த நீங்கள் சொன்ன அந்த 72,000 ரூபா திட்டமானாலும் சரி, பாக்கி இருக்கிற திட்டமானாலும் சரி, இதற்கெல்லாம் நிதி ஆதாரம் எங்கிருந்து வரும் என்ற அந்த கேள்வி இருக்கிறது. என்றால் இவங்க சொல்கின்ற அந்த மன்ரேகா வந்து 150 நாள் ஆக்கினதானாலும் சரி, இந்த 72,000 ரூபா திட்டமானாலும் சரி, விவசாயிகளுக்கான ஒரு தனி பட்ஜெட் ஆனாலும் சரி, இதுக்கெல்லாம் மிக மிக வரவேற்கக்கூடிய அம்சங்கள் தானே நிச்சயமாக. பட் அப்படி இருந்தால் கூட ஏறத்தாழ ஒரு 10 லட்சம் கோடி இதுக்கு வந்து தேவைப்படுகிறது. உங்களுடைய பட்ஜெட்டே வந்து 2018-2019 பட்ஜெட்டே வந்து ஏறத்தாழ 29 லட்சம் கோடியை மட்டும்தான். அப்போ அதிலிருந்து ஏறத்தாழ ஒரு 1/3 ஜாஸ்தியாக தேவைப்படுகிறது. இந்த ஃபண்ட்ஸ் நீங்கள் எங்கே வருதுன்னு நீங்கள் ஃபர்ஸ்ட் சொல்லணும். அப்போ அதற்கான விளக்கம் நான் சிதம்பரத்தை சிவகங்கையில் கூட பார்த்தேன். அவர் கூட சொன்னார், ஏப்ரல் 2 வெளியிடுகிறோம்ட்டு 28 பார்த்தேன். அவர் சொன்னார், இந்த மாதிரி நாங்கள் சொன்னதெல்லாம் செஞ்சுருக்கோம். மன்ரேகாவுக்கு வந்து நீங்கள் எங்கிருந்து காசு கொண்டு வர போகிறீங்க, 60,000 கோடி எங்கிருந்து வரும் அப்படின்னு கேட்டால் நாங்கள் செஞ்சு காமிச்சோம். 2004 2009 மட்டும் செஞ்சு காமிச்சோம். அது தொடர்ந்து நாங்கள் வந்து 2014 மட்டும் இம்ப்ளிமெண்ட் பண்ணோம். 2009 தான் நாங்கள் வாக்குறுதி கொடுத்தோம், அந்த மாதிரி விவசாய கடன் எல்லாம் தள்ளுபடி செய்யப்படும் என்று வாக்குறுதி கொடுத்தோம். அப்போது இதே கேள்வி கேட்டீங்க, காசு எங்கிருந்து வரும்னு கேட்டீங்க. அதையும் நாங்கள் செய்து காமிச்சோம். ஒன் ஆஃப் த ஃபர்ஸ்ட் சிக்னேச்சர் 2009 நாங்கள் பதவிக்கு வந்த உடனே ஃபர்ஸ்ட் சிக்னேச்சர் வந்து இதுதான் இருந்தது. அப்போ அப்படி இருக்கின்ற ஒரு அரசாங்கத்தை வந்து நீங்கள் எப்படி கேள்வி கேட்கலான்னு. ஆனால் என்னுடைய பிரச்சனை இதுதான். அது ஒரு 60,000 கோடி, இது ஏறத்தாழ ஒரு 1 லட்சம் கோடி, இது வந்து 10 லட்சம் கோடியாக இருக்குது. அப்போது இது ஒரு ஸ்கேல்லையே பார்த்தீங்கன்னா எங்கேயோ எவ்வளவோ அதிகமாக ஒரு பூதாகாரமான ஒரு அமௌண்ட்டாக நிற்கிறது. இதற்கான வழிவகைகள் நீங்கள் எப்படி செய்வீங்கன்னு அந்த கேள்வி நிச்சயமாக வருகிறது. பத்திரிகையாளர்களை பொறுத்தவரை மிக மிக தெளிவான 2-3 விஷயங்கள் இருக்கிறது. அந்த டெஃபமேஷன் நம்மளுக்கு இருக்கிறதுலே பெரிய பிரச்சனை வந்து கிரிமினல் டெஃபமேஷன் தான். அதாவது ஒருத்தரை பற்றி அவதூறு எழுதுறதாக சொல்லிவிட்டால் அந்த அவதூறை வந்து ஒரு கிரிமினல் வழக்காயை மாற்றி அவர்களுக்கு வந்து ஜெயிலில் மட்டும் கொண்டு போய் நிறுத்துறாங்க. இப்போ கூட இருக்குது. இன்றைக்கி கூட நாகாலாண்டில் ஒரு ஜேர்னலிஸ்ட் வந்து ஃபேஸ்புக்கில் ஒரு பதிவு போட்டாராமா, முதலமைச்சருக்கு எதிராகவும் பிரதமருக்கு எதிராகவும் நரேந்திர மோடிக்கு எதிராக ஒரு பதிவு போட்டதுக்காக ஏறத்தாழ 1 வருட காலம் இன்றைக்கும் சிறையில் வாடிக்கொண்டிருக்கிறார். இந்த மாதிரியான அவலங்கள் இருக்காது. டெஃபமேஷன் வந்து ஒரு சிவில் குற்றமாக நாங்கள் மாட்டுகிறோம். அதே மாதிரி செடிஷன், யார் என்ன செய்தாலும் அது வந்து தேச துரோகம்னு மாற்றி விடுறாங்க. ரஃபாலேயில் நாங்கள் ஹிந்து வெளியிட்டதுக்காக
ராம் மேலே வந்து ஏன் செடேஷன் பாயக்கூடாது, ஏன் ஹிந்து பத்திரிகை மேலே பாயக்கூடாதுன்னு எல்லாம் பேசினாங்க. ஒரு கே வேணுகோபால் என்ற அவருடைய அட்வொகேட் ஜெனரல் கூட இது வந்து நாட்டினுடைய ரகசியங்கள் எல்லாம் வெளியிட்டாங்கன்ட்டு, அதாவது அடுத்த ஸ்டெப்புங்கிறது அஃபிஷியல் சீக்ரெட் ரைஸ் கொண்டு வந்துட்டு அதில் வந்து செடிஷன் இதே தான் 124 ஏதாவது வரப்போகுதுன்ற நிலைமை இருந்தது. அப்போ அதை வந்து நீக்க போகிறோன்ற ஒரு கருத்தை சொல்லியிருக்கிறார்கள். அதே மாதிரி அடுத்து மிக முக்கியமானது இந்த பெரும் கார்ப்பரேட்ஸ் இருக்கு இல்லையா, இந்த பெரும் கார்ப்பரேட்ஸ் வந்து மீடியாவில் எல்லா இடத்துலையுமே ரேடியோ, டெலிவிஷன், பத்திரிகை, அதே போல் இணையதளம், இது எல்லாத்துலேயுமே பரவி இருக்கிறார்கள். இன்றைய சூழ்நிலையில் வந்து அவர்கள் வந்து இந்த மக்களுடைய மனதை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய இடத்தில் இருக்கிறாங்க. அது கிராஸ் ஆனர்ஷிப். இப்போ நீங்கள் வந்து ஒரு ரேடியோ ஸ்டேஷன் வச்சுருந்தீங்கன்னா டிவி முடியாது, டிவி வச்சுருந்தீங்கன்னா நியூஸ் பேப்பர் முடியாது. அந்த மாதிரி ஒரு நிலையை கொண்டு வருகிறோம் என்று அவர்கள் வாக்குறுதி கொடுத்தார்கள். இதெல்லாம் மிக்க அதாவது மீடியாவை பொறுத்தவரை மிக மிக முக்கியமான அறிவிப்புகளாக நான் காண்கிறேன். நிச்சயமாக முற்போக்கான ஒரு சிந்தனையாக இருக்கிறது. இந்த 3 அம்சங்களை தவிர்த்து பாக்கி எல்லாம் என்னை பொறுத்தவரையில் முற்போக்கான சிந்தனையாக இருக்கிறது. நிச்சயமாக சார். ஆனால் நேற்று கூட பார்த்தீங்க அப்படின்னா ரஃபேல் பற்றின புத்தக வெளியீடு வந்து தடை செய்யணும்னு சொல்லிட்டு அந்த புத்தகங்கள் எல்லாமே தேர்தல் ஆணையம் வந்து பறிமுதல் செய்யப்பட்டிருக்கு. இதற்கு இடையில இன்னொரு நியூஸும் படித்தோம் சார். என்னென்னா ஒட்டுமொத்த தமிழக எழுத்தாளர்கள் வந்து இந்த ஆளுகிற அரசாங்கத்திற்கு வந்து எதிர்ப்பாக இருக்கணும், அதே சமயம் அவங்களுக்கு ஓட்டு போடக்கூடாது அப்படிங்கிற ஒரு செய்தியும் படிக்க நேர்ந்தது. ஒருவேளை நீங்கள் இப்போ சொன்னீங்க இல்லையா, எழுத்தாளர்கள் பத்திரிகைகள் முடக்கப்படுது அப்படிங்கிறதுனால கூட இந்த தாக்கம் வெளிப்பாடாக இருக்குமோ? நிச்சயமாக. அதாவது இந்த டிஸ்கோஸே பார்த்தீங்கன்னா இப்போ நேற்று இன்சிடென்ட்டே எடுத்துங்களேன், ஏதோ புக்கு வெளியிடுறதா சொன்னாங்க, ஃப்ளையிங் ஸ்குவாடை தகவல் கொடுக்குறாங்களாமா, இந்த மாதிரி ரஃபாலை பற்றி போடுறாங்கன்ட்டு அவங்க வந்து முடக்கிட்டாங்களாமா. அதில் வந்து இங்கே இருக்கின்ற சிஇஓ சத்யபிரதா சாவுக்கோ இல்லை தேர்தல் ஆணையத்துக்கோ பங்கே இல்லைங்கிறாங்க. இது எப்படி இருக்க முடியும்? நீங்கள் கொடுக்குற டைரக்ஷனில் தான் அவங்க பண்ணிட்டு இருக்காங்க. நேற்றைய தினம் தான் பிரதமருடைய அந்த பயோபிக் அந்த ஒரு படம் வெளியே, ஆமாம், அது என்னுடைய கருத்து வந்து நிச்சயமாக வெளியிட வேண்டும். என்றால் அது வந்த பிறகு தான் மக்களுக்கு அந்த அவலம் புரியும்னு நான் கருதுகிறேன். இவர் செய்கிற அந்த சில்மிஷங்கள் எல்லாம் அது கோத்ரால் நின்றுட்டு, அதாவது ஒரு குழந்தைய இவர் வந்து சேவ் பண்ணுறாராமா, அதன் பிறகு கீழே அப்படியே கலவரம் நடக்குதாமா, இவர் வந்து டெரஸில் வந்து ஓ காட் வாட் இஸ் ஹேப்பனிங் டு மை கண்ட்ரின்னு சொல்கிறாராமா. இது இவர் சொன்னாரா? இவர் சொல்லியிருந்தாருன்னா, அதாவது ஒரு முதல்வர் அதாவது தன்னுடைய ஹெல்ப்லெஸ்னஸை வெளிப்படுத்துகிறாராமா. ஒரு முதல்வர், யார், போலீஸ் ஃபோர்ஸ் இருக்கின்ற ஒரு முதல்வர், அந்த முதல்வர் வந்து என்ன கூறுகிறார்? ஓ காட் வாட் இஸ் ஹேப்பனிங் டு மை கண்ட்ரியாமா. இது வந்து மக்கள் பார்க்க வேண்டும் என்றது என்னுடைய கருத்து. அடுத்து ரஃபாலேல வந்து யாருமே பொறுப்பேற்கவில்லை. அந்த ஃப்ளையிங் ஸ்குவாடை மட்டும், அதாவது நான் இப்போ அருகாமையில் வந்து மதுரையிலேருந்து சென்னைக்கு வந்து அந்த அதில் வந்து போர்டிங் பாஸில், ஏர் இண்டியோட போர்டிங் பாஸில் மோதியினுடைய படம் இருந்தது. அது பெரிய பிரச்சனையாக மாறுகிறது. அப்புறம் என்ன ஏர் இண்டியா செய்யுது என்றால், அந்த லோக்கலில் இருக்கிற அந்த மேனேஜரை வந்து நடவடிக்கை எடுக்குது, அவர் மேலே ஷோகாஸ் நோட்டீஸ் கொடுத்துருக்கு. அதே மாதிரி தான் இங்கேயும் ஒரு சிஇஓவோ ஒரு தேர்தல் ஆணையமோ இதுக்கு வந்து பொறுப்பேற்க மாட்டேங்குது. இங்கே அடிமட்டத்தில் இருக்கிற அந்த ஃப்ளையிங் ஸ்குவாட் இருக்குதுல்ல, அவங்ககிட்ட வந்து விளக்கம் கேட்டிருக்கலாமா. இது எப்படி? அதாவது தெளிவான உங்களுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் இல்லைன்னா ஒரு போலீஸ் ஆஃபீஸரோ ஒரு ஃப்ளையிங் ஸ்குவாடோ வந்து புக்குகளை வந்து பறிமுதல் செய்கின்ற அந்த பிரச்சனையே வராது. இப்போ அடுத்த தேர்தல் ஆணையம் என்ன சொல்லுது என்றால், புக்குகளை நாங்கள் பறிமுதலே செய்யலை அப்படிங்கிறாங்க. இந்த மாதிரியான ஒரு இன்னசென்ஸ், ஒரு வெள்ளந்தியான ஒரு மனோபாவம் இருக்கின்ற தேர்தல் ஆணையம் இருக்கும் வரை பாஜக அரசாங்கத்தினுடைய என்னென்ன இச்சைகள் இருக்குதோ அதையெல்லாம் சஃபலீகரிக்கின்ற இடத்தில் தான் இந்த தேர்தல் ஆணையம் இருக்கிறது என்றுதான் நாம் அறியதாக நம்மளுடைய அது அந்த ஒரு லெசனாக அதுதான் வருகிறது என்று நான் கருதுகிறேன். அதன் பிறகு இது பெரிய பூதாகரமான ஒரு பிரச்சனையாக வெடித்த பிறகு ஐயோ எங்களுக்கு தெரியாதுங்கிற மாதிரி தான். எப்படி அயோத்தியாவில் வந்து அத்வானியும் உமா பாரதியும் எல்லாம் முன்னிருந்து அந்த இது மசூதியை இடித்தார்களோ, அதன் பிறகு எனக்கு தெரியாது எங்களுக்கு தெரியாது நாங்கள் இங்கே இல்லைன்னு அந்த அளவுக்கு வந்து பேசினார்களோ, அதே மாதிரி தான் நீங்கள் இடிச்சிங்க. ஏன் வை டோன்ட் யூ ஸ்டாண்ட் அண்ட் சே நாங்கள் தான் இடிச்சு வச்சோன்னு நீங்கள் ஏன் சொல்ல? ஒரு கோர்ட்டு வழக்கு வரும்போது எல்லாம் ஓடி ஒழிகிறார்கள். இது ஆர்எஸ்எஸ் பிஜேபி மனப்பான்மையாகத்தான் இருக்கிறது. அதனுடைய ஒரு நீட்சியாகத்தான் இப்போ தேர்தல் ஆணையத்தினுடைய இந்த நடவடிக்கைகளும் இருக்குது என்று நான் கருதுகிறேன். நீங்கள் தான் ரைட் பண்ண சொன்னீங்க, நீங்கள் தான் பிடிக்க சொன்னீங்க, பிடிச்ச பிறகு எங்களுக்கு தெரியவே இல்லைன்னு சொன்னீங்கன்னா அது என்ன அர்த்தம் எனக்கு புரியல. பொறுப்பேற்க வேண்டும். அதாவது ஒரு தலையில் இருக்கின்ற ஒரு சிஇஓ ஆனாலும் சரி, ஒரு தேர்தல் ஆணையமானாலும் சரி, ஆம் தவறு நடந்து விட்டது, இது எங்களுடைய தவறு, நாங்கள் சரி செய்து கொள்கிறோம் என்று சொல்றதுக்கு அது இப்படி சொல்லியிருந்தாங்கன்னா நிச்சயமாக வரவேற்கத்தக்கது. அது சொல்லல. அதன் பிறகு இவங்க தான் தப்பு செஞ்சாங்க, நாங்கள் இப்படியெல்லாம் ஆர்டர் போடலன்னு சொல்றது, அது நிச்சயமாக இந்த நீட்சி இருக்குது. அதாவது ஆர்எஸ்எஸ் வந்து மகாத்மா காந்தியினுடைய அசாசினேஷன்லேருந்து ஆரம்பித்து இந்த வரையான அவளுடைய நடவடிக்கையை பார்த்தீங்கன்னா இதே மாதிரி தான். ஒரு
சம்பவத்தை வந்து மோசமான சம்பவத்தை செய்துவிட்டு எங்களுக்கு இது தொடரவே இல்லைன்னு சொல்கிறது தான் இது தொடர்ந்து அவர்களுடைய பாணியாக இருக்கிறது. இது நிச்சயமாக கண்டிக்கத்தக்கதானதை நான் கருதுகிறேன். பொதுவாக பார்த்தீங்க அப்படின்னா தமிழகத்தில் மூத்த அதிகாரிகள் உயர் அதிகாரிகள் யார் எந்த தவறுகள் செய்தாலும் அதை விசாரிப்பதற்காக லோக் ஆயுக்தா அப்படிங்கிற அமைப்பு கண்டிப்பாக வேணும் அப்படின்னு இந்தியா முழுக்க அமல்படுத்தப்பட்டுச்சு. தமிழகத்தில் இது வரைக்கும் கொண்டு வரப்படல. சமீபத்தில் அறிவிச்சிட்டாங்க. இப்போ தேவதாஸ் அவர்கள் மூத்த ஓய்வு பெற்ற நீதிபதி அவர்கள் வந்து அறிவிச்சிருக்காங்க. ஸோ இந்த லோக் ஆயுக்தா வரும்போது தமிழகத்தினுடைய நிலை மாறுவதற்கான வாய்ப்புகள் இருக்குமா? இல்லை, வாய்ப்பே கிடையாது. அதாவது தேர்தல் நடக்கும் சமயத்தில் வந்து ஒரு ஓய்வு பெற்ற அதிகாரியோ இல்லை என்றால் எக்ஸ்டென்ஷனில் இருந்த ஒரு அதிகாரியை வந்து நீங்கள் டிஜிபியாக இருந்திருந்தால் அவரை வந்து மாற்ற வேண்டும் தேர்தல் சட்டத்தே இருக்குது. அது கூட நடக்கலையா? டி.கே. ராஜேந்திரன் தான் இன்றைக்கி டிஜிபியாக இருக்கிறாரு. அது தேர்தல் ஆணையத்தினுடைய விதிகளுக்கு எதிராகத்தான் மாறாகத்தான் அதை மீறித்தான் அவர் வந்து இன்றைக்கி டிஜிபியாக இருக்கிறாரு. அது கேட்க முடியுமா அவருக்கு? அப்போது இங்கே இருக்கின்ற லோக் ஆயுக்தான்றது அரசாங்கம் என்ன சொல்கிறதோ அதை கேட்கக்கூடிய இடத்துல இருக்குன்னு. அதாவது கடைசியில் பாருங்களேன், எவ்வளோ நாள் கடத்தி ஏறத்தாழ ஒரு 3 வருட காலம் கடத்தி தான் இப்போ வந்து ஒரு லோக் ஆயுக்தாவை நியமனம் பண்ணுறாங்க. அது ஏன் என்ற கேள்வி நிச்சயமாக எழுகிறது. அது ஏனென்றால் வேற ஒன்றும் கிடையாது. சென்ட்ரல் ஒன்று போட்டாங்க, அது தேர்தலுக்கு வந்த பிறகு போட்டாங்க. தேர்தல் ஆணையத்தினுடைய அந்த நோட்டிஃபிகேஷனுக்கு பிறகு போடுறாங்க. அப்பாயின்மெண்ட்ஸ் எல்லாம் பண்ணக்கூடாதுன்ற ஒரு சரத்து இருந்தால் கூட அது மோதிக்கு ஒரு பிரச்சனையே கிடையாது. அது மோதிக்கு விளக்க. அது மோதி வந்து மக்களை அட்ரஸ் செய்யலாம். மோதி வந்து ஒரு படம் எடுத்து அதை வெளியிடலாம். மோதியை பற்றி ஒரு படம் எடுத்து வெளியிடலாம். அதே மாதிரி இந்த மாதிரியான என்ன வேணால் செய்யலாம். மோதிக்கு அது ஒன்றுமே பாதகம் கிடையாது. அதே மாதிரி தான் இங்கே தமிழ்நாட்டில் நடந்திருக்குன்ற நான் கருதுகிறேன். இவர்களுடைய அந்த பவர்ஸ் என்னவாக இருக்கும் என்று பார்த்தால் ஒரு எடப்பாடி அரசாங்கம் இருக்கின்றவரை, இல்லை என்றால் ஒரு ஜெயலலிதா அரசாங்கம் இருந்திருந்தால் நிச்சயமாக ஒத்துக்கொள்ளலாம். அவர்கள் வந்து ஏதோ உன்னிப்பாக கவனித்து அவர்கள் அரசாங்கத்தில் இருக்கிற பிழைகளை தீர்க்க பார்க்கிறார்கள் என்று நாம் எடுத்துக்கொள்ளலாம். ஆனால் இந்த அரசாங்கமே வந்து ஒரு ஏறத்தாழ ஒரு காபந்து அரசாங்கம் மாதிரி தான் இருக்கிறது. ஏனென்றால் என்னைக்கு ஓ பன்னீர்செல்வம் மேலான அந்த கேஸ் விதி வருகிறதோ சுப்ரீம் கோர்ட்டில் 11 எம்எல்ஏ கேஸில், அதாவது 11 எம்எல்ஏஸ் வந்து இந்த அரசாங்கத்தை எதிர்த்து வாக்களித்தார்கள். அது வந்து எகெயின்ஸ்ட் தி விப், அந்த கட்சியினுடைய கட்டுப்பாட்டையே மீறிய செயலாக இருக்கிறது. அந்த செயலுக்கு ஒரு தீர்வு, ஒரு டிசிஷன் வந்து விட்ட சுப்ரீம் கோர்ட்டில் இந்த அரசாங்கமே இருக்காது. அப்போது நீங்கள் என்ன நடவடிக்கை எடுத்தும் ஒரு பிரயோஜனம் இல்லை. இது நீங்கள் முன்னாடியே எடுத்துக்கலாம். அது ஏன் எடுக்கவில்லை என்றால் அது வேற ஒன்றும் கிடையாது, நம்மளே இன்வெஸ்டிகேட் பண்ணிடுவாரோ இவருன்னு தான். எப்படி அந்த இது ஒன் மேன் கமிஷன் ஜெயலலிதானுடைய மரணத்துக்கு அது வந்து இன்வெஸ்டிகேட் செய்கின்ற அந்த ஒன் மேன் கமிஷன் அது வந்து ஒரு ரன்அவே கமிஷனாக அது தன்னுடைய மனதுக்கு தோன்றதெல்லாம் அவர் செய்து கொண்டிருக்கிறாரோ அதே மாதிரி ஒரு ஆணையமாக மாறிடுமோ என்ற அந்த ஐயம் இவர்களுக்கு இருக்கதாகத்தான் நான் கருதுகிறேன். அதனால தான் வந்து கடைசி நிமிஷத்தில் போட்டிருக்காங்க. அது தேர்தல் நேரத்தில் போட்டிருக்காங்க. தேர்தல் நேரத்தில் போட்டால் அவர்களால் நிச்சயமாக தேர்தல் ஆணையத்தினுடைய அந்த பரிந்துரை இல்லை என்றால் அவர் ஒப்புதல் இல்லாமல் அடுத்த ஒரு ஸ்டெப் எடுக்க முடியாது. இப்போ அந்த பொள்ளாச்சி கேஸில் கூட பார்த்தோம். பொள்ளாச்சி கேஸில் எப்போ இவங்க செஞ்சிருக்கலாம். ஒரு மாதம் முன்னாடி வந்த விஷயம் ஏறத்தாழ பிப்ரவரி கடைசியிலையும் வச்சுக்குமே, அப்போ கூட அவங்க செஞ்சிருக்கலாம். அதெல்லாம் செய்யாமல் கடைசியில் ஒரு லாஸ்ட் மொமெண்ட்டில் வந்து அது இப்படி ஒரு தீர்மானம் எடுத்தனால தான் தேர்தல் ஆணையத்துக்கு போய் தேர்தல் ஆணையத்திலிருந்து வந்து யாரெல்லாம் மாற்றுறாங்க, எஸ்பி மாற்றுறாங்க, டிஎஸ்பி மாற்றுறாங்க, இன்ஸ்பெக்டர் மாற்றுறாங்க. இந்த மாதிரி ஒரு அவலம் வந்து தமிழ்நாட்டில் நடந்து கிடையாது. அதாவது ஒரு பெரிய ஒரு இன்சிடென்ட்டுக்கு பிறகு தான் நடக்கும் யூஸ்வலாக. அந்த மாதிரி ஒரு இன்சிடென்ட் நடந்த பிறகு கூட இவங்களுக்கு சஸ்பென்ஷன் எல்லாம் கிடையாது. இதுதான் அவர்களுடைய மேலே இருக்கிற நடவடிக்கை என்றால் முதல் கேஸாக லோக் ஆயுக்தா அதை எடுத்து பார்த்துருக்க வேண்டும். சோமோட்டோவாக ப்ரொசீட் பண்ணியிருக்க வேண்டும். அதற்கான ஒரு அறிகுறிகளும் காணும். இப்போ இருக்கிற நிலைமையில் வந்து என்னுடைய அந்த கணிப்பு என்னவென்றால் இவர் எல்லாத்துக்குமே வந்து தேர்தல் ஆணையங்கிட்ட விளக்கம் கேட்க வேண்டும். இல்லை என்றால் கேன் ஐ ப்ரொசீட் என்று கேட்க வேண்டும். அந்த பெர்மிஷன் கேட்கப்பட்ட பிறகு தான் செய்ய முடியும் என்று நான் கருதுகிறேன். அப்போ இப்போதைக்கு தேர்தல் முடியும் வரை இது நிச்சயமாக ஒரு செயல்படாத ஒரு அமைப்பாக தான் இருக்கும் என்று நான் கருதுகிறேன். நிச்சயமாக சார். எதிர்த்து கேள்வி கேட்கக்கூடிய முதல்வருக்கும் அந்த சரியான ஒரு வாய்ப்புகள் இன்னும் கிடைக்கப்படலையா, அல்லது அவரால் கேட்க முடியலையா அப்படின்னு ஒரு பக்கம் யோசிச்சுட்டே இருக்கும்போது டிடிவி அவர்களுடைய நேற்றைய பேச்சு ஒட்டுமொத்தமாக மத்திய அரசிடம் கொண்டு போய் அடக்கி வச்சுட்டார் தமிழகத்தை அப்படின்னு அவர் சொல்லியிருக்கும்போது ஒருவேளை இந்த கூற்று சரிதானு நினைக்க தோணுது இல்லையா சார்? இல்லை, நிச்சயமாக என்ன நடக்குதுன்னா, இப்போ வந்து அதிமுக அலுவலகத்தில் வந்து மோதியினுடைய படம் இருக்குது. என்ன மாதிரியான ஆனவுடைய இடம் அது? எம்ஜிஆருடைய படம், ஜெயலலிதானுடைய படம் இருக்க வேண்டிய இடத்துல வந்து ஒரு மோதியினுடைய படம் இருக்கு என்றால், கடைசியாக வந்த தேர்தலில் கூட மோதி ஜெயலலிதா என்ன பேசுகிறார் என்றால் லேடியா மோடியா என்று கேட்டு போன ஜெயலலிதா அவங்களுக்கு எதிராக
2016 ஜூனில் வந்து அவங்க பெரிய ஒரு மெமரண்டமே கொடுக்குறாங்க. 29 சரத்துக்கள் இருக்குது, இதெல்லாம் நீங்கள் தமிழ்நாட்டுக்கு செய்து கொடுக்க வேண்டும் என்று கூறுகிறார்கள். அதில் குறிப்பாக நீட் இருக்கக்கூடாதுன்னு சொல்கிறாங்க, ஜிஎஸ்டி வேண்டாம் என்று கூறுகிறார்கள். அப்போ அந்த அளவுக்கு இருக்கின்ற ஒரு ஜெயலலிதாவை மீறி இவங்க வந்து மோதியினுடைய படம் கொண்டு போய் வச்சிருக்காங்க. அப்போ அது ஏறத்தாழ அதிமுகவையே கொண்டு போய் அடமானம் வைக்கிற மாதிரி தான் நான் பார்க்குறேன். நான் பலமுறை சொல்லியிருக்கேன், அதிமுக என்பது இன்றைய சூழ்நிலையில் வந்து ஒரு ஹோலி ஓன்ட் சப்சிடரி ஆஃப் த பாஜக மாதிரி தான் இருக்குது. ஒரு ஹோலி ஓன்ட் கம்பெனி ஓன்டு பை பாஜக அந்த மாதிரி தான் இருக்குது. அவர்கள் என்னென்ன சொல்கிறார்களோ இவர்கள் செய்து கொண்டே வருகிறார்கள். அதே மாதிரி தான் இது ஒரு கட்சியாகவே எனக்கு தென்படவில்லை. அதனோட சுய சிந்தனையோட செயல்படுகின்ற ஒரு கட்சியாக எனக்கு தென்படவில்லை. அதனுடைய நீட்சியாகத்தான் இப்போ வந்து 5 சீட் வந்து பாஜக வாங்குது. 4 சீட் எங்கே ஃபைட் பண்ணுறாங்க? தெற்கில் ஃபைட் பண்ணுறாங்க. ஏன்னா தெற்கில் அவங்க நினைக்கிறாங்க இந்த சாதி கலவரங்கள் இல்லை என்றால் சாதி ஒரு பெரும் மேலோங்கி நிற்கிறதுனால அவங்களுக்கு வாய்ப்பு இருக்கிறதாக கருதுகிறார்கள். இந்த தேர்தலில் அடுத்த தேர்தலில் கூட இருக்கலாம். அதனுடைய ஒரு நீட்சியாகத்தான் அடுத்த ராமநாதபுரத்தில் கூட நேற்று ஒரு இன்சிடென்ட், முந்தானேத்து ஒரு இன்சிடென்ட் நடக்குது. நாயனார் நாகேந்திரன் பிரச்சாரம் செய்த வண்டியில் வந்து யாரோ பாட் அடிக்கிறாங்க. இது எந்த மாதிரியான விளைவுகளை ரிப்பர்கஷன்ஸ் அந்த இடத்துல நடத்தும்னா அது ஹிந்து முஸ்லீம்க்கு இடையிலான அந்த விளைவை வந்து நிச்சயமாக அது அகலப்படுத்த வேண்டும். ஹிந்துக்கள் தான் நம்மளுடைய ஆட்கள், நாங்கள் தான் இருக்கோம் ஹிந்துக்களை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்குன்னு அது கொண்டு வர வேண்டும். எப்போல்லாம் எஸ்சி மக்களையும் புறக்கணித்து கொண்டு பாக்கி இருக்கின்ற அனைத்து மக்களையும் புறக்கணித்து கொண்டு இவர்களுக்கு ஒன்றுமே செய்யாத ஒரு அரசாங்கம் அடுத்த என்ன சொல்லுது, நாங்கள் தான் நீங்கள்லாம் ஹிந்துஸாக தான் இருக்க வேண்டும், நீங்கள் வந்து ஹிந்துஸாக இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு வந்து வாழ்வு என்று சொல்கிறார்களே, அதை நம்பக்கூடிய இடத்துல கூட மக்கள் இருக்கிறார்கள். என்றால் அந்த அளவுக்கு இவங்களுடைய அந்த சோஷியல் மீடியா ரீச்சும் இருக்கிறது, அந்த அளவுக்கு பணபலமும் பாஜகவுக்கு இருக்கிறது. இப்போ அந்த ஒரு சூழ்நிலையில் பார்த்தீங்கன்னா ஏறத்தாழ தமிழகத்தையே பதிச்சு கொடுத்த மாதிரி தான் இருக்குது. இந்த அவலம் நீடிக்கக்கூடாதுங்கிறது தான் டிடிவி தினகரனும் கூறிக்கொண்டு வருகிறார். நிச்சயமாக சார். அந்த செய்தி படிச்சுட்டு இருக்கும்போது அடுத்த செய்தி பார்த்தீங்கன்னா நேற்றைய பிரச்சார கூட்டத்தில் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஸ்டெர்லைட் விவகாரத்தில் வந்து திமுக தான் ரெட்ட வேஷம் போடுது அப்படின்னு சொல்லியிருக்கக்கூடியது. கிட்டத்தட்ட 13 பேர் சுட்டுக் கொல்லப்பட்ட நிகழ்வுக்கும் நீங்கள் சரியான இது வரைக்கும் விளக்கம் தரவே இல்லை. யார் அந்த உத்தரவு கொடுத்தாங்கிறதுக்கும் சரியான பதில் நீங்கள் கொடுக்கவே இல்லை. ஆனால் ஸ்டெர்லைட் விவகாரம் மூடணும் அப்படிங்கிற ஆணையம் அமைக்கணும்னு எல்லாரும் சொன்ன போதும் கூட நீங்கள் அமைதியாக தான் இருந்தீங்க. ஆனால் அப்போல்லாம் அமைதியாக இருந்துட்டு இப்போ வந்து திமுக தான் காரணம்னு சொல்வது நகைப்புக்குரியதாக தோன்றவில்லையா சார்? இல்லை, ஸ்டெர்லைட் வந்து தமிழ்நாட்டுக்கு வந்திருக்கவே கூடாது. அவங்க வந்து 2-3 ஸ்டேட்டுக்கு போயிட்டு இங்கே வர்றாங்க. அது வந்து அதிமுக அரசாங்க டைமில் தான் ஃபஸ்ட்டு செட்டப் பண்ணுறாங்க. எக்ஸ்டென்ஷன் வந்து திமுக வந்து அதற்கான அனுமதி கொடுக்குது. அதன் பிறகு எக்ஸ்டென்ஷனுடைய அந்த எக்ஸ்டென்ஷன் பணிகள் ஆரம்பிக்குது வந்து அதிமுக அரசாங்கம் தான் இங்கே இருக்குது. அப்போ 2 அரசாங்கங்களும் இதுக்கு உடந்தையாகத்தான் இருக்குது என்றது ஒரு நிதர்சனம். ஆனால் அதை தாண்டி பார்த்தோம்னா அது அடுத்ததாக பிரச்சனை வருவது இதுதான். இந்த 14 பேரை சுட்டுக் கொண்டது தான் ஒரு பிரச்சனையாக நான் பார்க்கிறேன். அதற்கு நீங்கள் சொன்ன மாதிரி ஏன் விளக்கம் இல்லை, யார் சுட்டுக்கொண்ட உத்தரவு போட்டார்கள், ஏன் அந்த அவலம் நடக்கிறது, மக்கள் என்ன துப்பாக்கி எடுத்துட்டு வந்தாங்க, இல்லை ஏதாச்சும் பாம்பு எடுத்து வந்தாங்களா? ஒன்றுமே கிடையாது. கலெக்டரேட்டை நோக்கி வந்து கொண்டு இருந்தார்கள். அந்த பல பேரிகேட்ஸை வந்து அவங்க தள்ளிவிட்டு வந்தாங்க. ஏனென்றால் அங்கே வந்து அடிக்குவேட் ப்ரொடெக்ஷன் கிடையாது, பெரிய அளவில் போலீஸ் கிடையாது. கலெக்டரேட்டில் தான் அதிகமாக போலீஸ் போட்டிருந்தீங்க. குருவியை சுடுற மாதிரிலாம் சுட்டீங்க. அது போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்லேயே சொல்லுது. அது ஏன் பின்னால் இருந்து சுட்டு ஒருத்தருக்கு வந்து இங்கே கழுத்தில் வாங்கியிருக்காரு, வாய் வழியை புல்லட் வருது, பின்னால் தலையில் சுட்டிருக்கீங்க, இந்த மாதிரியான பெண்ணை சுட்டிருக்கீங்க. இதெல்லாம் எங்கிருந்து? இதற்காக ஒரு விசாரணை ஆணையம் கிடையாதான்னு பார்த்தா இதுவரையான காலகட்டத்தில் வந்து இந்த அரசாங்கத்தை பொறுத்தவரை அப்படி ஒரு நிகழ்வே நடந்ததாக அவங்க கண்டுக்கவே மாட்டேங்கிறாங்களே. அப்போ இப்படி இருக்கின்ற ஒரு மனிதர் வந்து தூத்துக்குடியில் போய் நிற்கும்போ அங்கே மக்களுக்கே வந்து அது ஒரு வெறுப்புணர்வு நிச்சயமாக வரத்தான் செய்யும். அதே மாதிரி தான் தமிழிசையும் சொல்கிறாங்க, இந்த 13 பேரை ஏன் சுட்டுக் கொண்டோம் என்றால் பல லட்சம் மக்களை காப்பாற்றுறதுக்காக தான் சுட்டுக் கொண்டப்படும் என்ற ஒரு கருத்தை கூட வெளியிட்டதாக கூறுகிறார்கள். இதை விட பெரிய அவலம் கிடையவே கிடையாது. இதே மாதிரி தான் பொள்ளாச்சி இன்சிடென்ட் பார்த்தீங்கன்னா அங்கே ரேப்பே நடக்கலை, யாரையுமே அங்கே ஒரு செக்ஸ் ஸ்கேண்டலே நடக்கலை என்று கூறுகிறார்களே. இதெல்லாம் திமுக செய்கிறது தான், இல்லை என்றால் எதிர்க்கட்சிகள் செய்கிறதா என்ற அந்த ஒரு பாணியில் பேசுகிறார்களே. இதெல்லாம் நிச்சயமாக மக்கள் ஒத்துக்கொள்ள மாட்டார்கள், நம்மளும் ஒத்துக்கொள்ளக்கூடாது. இந்த அரசாங்கம் வந்து அந்த ரியாலிட்டிங்கிறது ஹார்ட் ரியாலிட்டி எப்போ இவங்களுக்கு வெளிச்சம் போட்டு நம்ம காமிக்க முடியும் என்றால் மே 23 தான் அனைவரும் சென்று வாக்களித்து இந்த அரசாங்கத்துக்கு உகந்த பாடத்தை புகுத்த வேண்டும் என்றுதான் என்னுடைய வேண்டுகோளும். நிச்சயமாக சார், நிச்சயமாக. பொதுவாக எந்த ஒரு தவறுகள் நடந்தாலும் அதை கண்டிப்பதே தேர்தல் ஆணையம் தான். ஆனால் அந்த மாதிரி சமயத்தில் PM நரேந்திர மோடி அப்படிங்கிற படத்தையும் வெளியிடறதுக்கு அனுமதி கொடுத்தாங்க. ரஃபேல் பற்றின ஊழல், இது மிகப்பெரிய ஊழல், இது நாங்கள் வெளிக்கொண்டு வரணும்னு ஒரு பத்திரிகையாளர் நினச்சி அந்த புத்தகம் வெளியிடும் போது கூட அதை தடுத்தாங்க. ஆனால் பிரதமர் மோடி அவர்கள் தொலைக்காட்சி ஆரம்பிக்கிறதுலையும் கிட்டத்தட்ட 13 சேனல்கள் அவருடைய கனவாக இருக்குது. அதில் ஒரு சேனல் நமோ டிவி அப்படிங்கிற சேனலும் போயிட்டு இருக்கு. அதுக்கு அங்கே இருக்கக்கூடிய மக்கள் மத்தியில் பரபரப்பும் இருக்குது அப்படின்னு சொல்லி அவங்களே ஒரு
சமீபத்தில் ஒரு அறிக்கை கொடுத்துருக்காங்க. இந்த செய்தி எப்படி பார்க்குறீங்க சார்? இல்லை, இது நமோ சேனலுங்கிறது ஒரு பெரிய விசித்திரமான சேனல். அதுக்கு யார் ப்ரமோட்டரு, அது யார், அதனுடைய இணையதளம் வந்து எங்கே ரெஜிஸ்டர் செய்திருக்கு, இதெல்லாம் வந்து ஒரு டீட்டெயிலும் கிடையாது. இந்த மாதிரியான ஒரு சீக்ரெசிவ் சேனல் வந்து நான் பார்த்ததே கிடையாது. ஏன்னா எல்லாமே வந்து யூஸ்வலாக வெளிப்படையாக தன்மை இருக்கத்தான் செய்யும். எப்போ இதுக்கு, அதாவது இப்போ ப்ளூம்பர்க் குவிண்ட்னு ஒரு சேனல் இருக்குது, கமர்ஷியல் சேனல். அவங்க ஒரு 2.5 வருட காலமாக பர்மிஷன் கேட்டுட்ருக்காங்க. அது வந்து ஹோம் மினிஸ்ட்ரியில் நிற்கிது, அங்கே நிற்கிது, இங்கே நிற்கிது, கொடுக்க மாட்டேங்கிறாங்க. ஏனென்றால் அது வந்து உண்மையை வெளியிடக்கூடிய சேனல். ப்ளூம்பர்க் என்பவர் வந்து நியூயார்க் மேயராக இருந்தவர். அவர் வந்து இங்கே நரேந்திர மோடி சொன்னாலோ இல்லை வேற யாரும் சொன்னாலும் கேட்க போகிறதில்ல. இங்கே இருக்கின்ற உண்மைத்தன்மைகள் வந்து அப்படியே வெளியிடக்கூடிய இடத்துல இருக்கிறாரு. அதனால அவர் வேண்டாம். ஆனால் நாமோ சேனலுக்கு யார் எப்போ பர்மிஷன் கேட்டான்னு கூட நமக்கு தெரிய மாட்டேங்குது. அதிலிருந்து ஆரம்பித்து தேர்தல் ஆணையத்தினுடைய ஒவ்வொரு நடவடிக்கையும், அது டிடிவி தினகரனுக்கு சிம்பிள் கொடுக்கின்ற பிரச்சனையானாலும் சரி, டிடிவி அரசு செய்த பிரச்சனையானாலும் சரி, இந்த மாதிரியான ஒவ்வொரு பிரச்சனையும் எடுத்து பார்க்கும்போது ஏதோ ஒரு தலைப்பட்சமாக தான் செயல்படுகிறது. இது வந்து தேர்தல் ஆணையருடைய, அதாவது சிஇசியினுடைய அந்த ஒரு இச்சைக்கிணங்க செயல்படுகின்ற ஒரு ஆணையமாக மாறிவிட்டதாகத்தான் நான் கருதுகிறேன். அப்போ அடுத்ததாக தேர்தல் ஆணையத்தை சரி செய்ய வேண்டிய அந்த இதில் நாம் இறங்க வேண்டும். அதற்கு முக்கியமாக என்ன இருக்க வேண்டும் என்றால், ஒரு 3-4 கண்டிஷன்ஸ் போட வேண்டும். யாரெல்லாம் தேர்தல் ஆணையர் ஆண முடியும்? அதாவது ஒரு முதலமைச்சருக்கு நேர்முக உதவியாளராக இருந்த யாருமே வந்து அந்த பதவியில் இருக்கக்கூடாது. சுனில் அரோரா அப்படி இருந்தவர். அதே மாதிரி இந்த டிஐபிஆர் என்று கூறுவார்களே, டிஐபிஆர் என்றால் இன்ஃபர்மேஷன் செக்ரட்டரியாக இருந்த ஒரு மனிதரும் வந்து அந்த கமிஷனுக்குள்ளே விடக்கூடாது. அதே மாதிரி ஹோம் செக்ரட்டரியாக இருந்தவர்கள். இந்த 3 நபர்கள் தான், இந்த 3 சீட்டில் இருக்கிற நபர்கள் தான் அந்த அளவுக்கு ஒரு அரசாங்கத்தோடு அவ்வளோ இல்லை என்றால் ஒரு அரசியல் கட்சியோடு ஈடுபாடு இருக்கிறவர்களாக இருப்பார்கள். அப்போ ஹோம் செக்ரட்டரி என்று நான் ஏன் கூறுகிறேன் என்றால், அவர் தான் எந்த ஒரு பிரச்சனை நடந்தாலும், இப்போ தூத்துக்குடி மாதிரி ஒரு ஃபயரிங் நடந்தாலும் சரி, அந்த ஃபயரிங்கை வந்து கவரப் செய்கின்ற எந்த ஒரு நடவடிக்கையிலும் அவருடைய கை இல்லாமல் நிச்சயமாக நடக்காது. ஆனால் இது வந்து இதுக்கு மாறாகத்தான் ஒரு கோபால்சாமி கூட இருந்தார். அவர் நன்றாகத்தான் பணியாற்றினார். அதை வந்து நம்ம எடுத்துக்கொள்ள முடியாது, நிச்சயமாக நம்ம தள்ளிவிட முடியாது. அப்படி இருந்தால் கூட இந்த 3 போஸ்டில் இருந்த நபர்களை வந்து நிச்சயமாக கொண்டு வரக்கூடாது. அதே மாதிரி இந்த ஐஏஎஸ் அதிகாரிகளை மட்டும் கொண்டு வந்து திணிக்கின்ற, ரிட்டையர்டு ஐஏஎஸ் அதிகாரிகளை கொண்டு வந்து திணிக்கின்ற அந்த பாணியும் நிற்க வேண்டும் என்று நான் கருதுகிறேன். ஏனென்றால் இது நிற்கவில்லை என்றால் கொஞ்சம் சிவில் சொசைட்டிலிருந்து ஒரு ரெப்ரசன்டேட்டிவ் வரலாமே, அகாடமியிலிருந்து ஒரு ரெப்ரசன்டேட்டிவ் வரலாமே, அதே மாதிரி அரசாங்கத்திலிருந்து ஒரு ரெப்ரசன்டேட்டிவ் வரலாம். ஏனென்றால் தேர்தல் ஆணையம்ங்கிறது 3 பேர் தான், சிஇசி, அது மாதிரி 2 எலெக்ஷன் கமிஷனர்ஸ். அது கீழே இருக்கிற அமைப்புகள் எல்லாம் அப்படியே தான் இருக்கிறது. அந்த அஃபிஷியல் செட்டப் அப்படியே தான் இருக்கிறது. இவர்கள் வந்து தீர்மானம் செய்யக்கூடிய இடத்துல மட்டும்தான் இருக்கிறார்கள். அதனால இவருக்கு அலுவல் தெரியாது, அதனால இவரை வந்து நியமிக்க முடியாது சொல்ல வேண்டிய அந்த அவசியமே கிடையாது. லார்ஜர் பாலிசி இஷ்யூஸில் இவங்க வந்து தீர்மானம் எடுக்க வேண்டும். அது ஒரு அகாடமிக் ஆனாலும் சரி, இல்லை என்றால் சிவில் சொசைட்டி பர்சன் ஆனாலும் சரி, நிச்சயமாக அதற்கான தகுதி உள்ளவர்களாக இருப்பார்கள். அது எடுக்கக்கூடிய இடத்துல தான் இருப்பார்கள். இது தேர்தல் ஆணையத்தினுடைய இந்த ரீஃபார்ம் வந்து மிக மிக முக்கியம். ஏனென்றால் இந்த அவலம் இருக்காரு, சுனில் அரோரா வந்து ஆர்விஎஸ் பெரிசாஸ்திரியை விட மோசமான ஒரு கமிஷனாக தேர்தல் ஆணையராக இருக்கிறார். அதனால தான் இந்த அளவுக்கு நான் பேசிக் கொண்டிருக்கிறேன். நிச்சயமாக சார், நிச்சயமாக பேசுவதற்கு இன்னும் நிறைய தகவல்கள் இருந்தாலும் நேரம் கருதி நிகழ்ச்சி முடிக்க வேண்டிய சூழ்நிலை. நிகழ்ச்சியை சிறப்பித்தமைக்கு மிக்க நன்றி சார். நன்றி. அன்பு நேயர்களே, மீண்டும் சந்திப்போம். தொடர்ந்து இணைந்திருங்கள் ஜெயா பிளஸ் தொலைக்காட்சியுடன்.